Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 2 கப் அளவுக்கு வேக வச்ச ரைஸ், அப்புறமா 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 4 முந்திரி பருப்பு, அப்புறமா கடுகு, எள்ளு, காயத்தூள், தேவையான உப்பு, அப்புறமா நெய். இது நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை, அப்புறமா முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இதை மூணையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். தேவை இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இனி சாதம் தாளிச்சுக்கலாம். நம்ம பேன் சூடாயிருச்சு. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை மிக்ஸை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை மாறணும். அதுக்கப்புறமா சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம சாதத்தை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் அந்த மசாலாவில் ரைஸில் நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 3 நிமிஷம் அளவுக்கு ஆயிடுச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு. நீ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது வேறு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.